ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு பெரிய கொடுமை. என்னது தெரியுமா? சிங் அ சாங் ஃபார் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் பெருசாக ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அது காமனாக வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எனக்கும் பாடுடா அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே தாங்க நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட பண்ணேன். இதுதாங்க இதே தான் நானும் பண்ணேன். டே எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு பாட்டு பாடி வீடியோ போடுறாங்களா, எனக்கும் அப்படி ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. கேட்டது என்னமோ என் தப்பு தான் போல. ஆனால் இவங்க அனுப்புனாங்க, ரொம்ப அழகாக அனுப்புனாங்க. எவ்வளோண்ணா எப்படி அனுப்புனாங்கன்னா, ட்ரெண்டு முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு நேற்று தான் எனக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காட்டுறேன் இருங்க. சில விஷயம் லேட்டாக தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க லேட்டாக கிடைக்கிறனால என்னங்க யூஸ் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் இதை போட்டேன்னா யாராச்சும் வீடியோ பார்ப்பாங்களா? போகிற ஒரு 100-200க்கு 100-200 வியூஸுக்கு சில விஷயம் லேட்டாக தான் கிடைக்கும் வேற. இதில் இன்னொரு கொடுமைனா, நீ கண்ட கனவு எதுவுமே களையக்கூடாதாம்மா. நான் என்ன கனவு கண்டேன்னு என்ன கலைஞ்சிச்சுன்னு இவங்க பேசாமல் எனக்கு தெரிலங்க. நட்புக்காக. நட்பு இருங்க இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இருங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, கண்ணானே கண்ணே வேற பாடியிருக்காங்க. அதுவும் எனக்காக பாடினாங்களாமா. இதெல்லாம் எங்கத்த போய் சொல்லுவேன். சரி பரவாயில்ல இருங்க, நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நீ கண்ட கனவு எதுவுமே கலையக்கூடாது. நான் என்னங்க கனவு கண்டேன் கலையிறதுக்கு? இல்லை எனக்கு புரியல. ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புனதே நான் பெரிய குத்தமாக பார்க்குறேன். இல்லை நீ கண்ட கனவு எதுவுமே கலையக்கூடாதேவாமா. அதெல்லாம் நியாயமாங்க? என்னென்ன சொல்கிறா பாருங்க. சரி நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம கேட்போம். நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாது. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. எனக்கு புரியலை, இது எப்போ கூட இருந்துச்சு? நான் அழுதா முதல்ல விட்டுட்டு போகுங்க, இதெல்லாம் கூட இருக்காதுங்க. எப்படி இப்பெல்லாம் சொல்கிறாளா? அடுத்த நிமிஷம் அங்கிட்டு நான் காலை வச்சிட்டேன்னு வைங்களேன், யார் நீ, ஹூஆர் யூ கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இதை வந்து நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதான். சரி ஓகே நெக்ஸ்ட்டு போகணும். அதே கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறது. இல்லை எனக்கு புரியலை. கிடைச்சதை நான் என்ன இழந்தேன்? இழந்ததை நான் என்ன இது பண்ணேன்? கிடைச்சதை இழக்கிறதும் இழந்ததை கிடைக்கிறதும் எனக்கு புரியல. இவன் என்ன சொல்ல வரானே எனக்கு புரியல. என்ன சொல்லணும்? சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஏதோ ஆசையா பாடிட்டாப்ல, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அவ்வளோதான், சின்ன குழந்தை விடுங்க, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு பழகுறது நியாயம்தானடி. ஓ, அதுக்கும் பழகுறதும் நியாயம்தானடி. இல்லை எனக்கு புரியல. நான் என்ன பழகுனேன்னு அதுக்கும் பழகுறதும் நியாயம்தானடி அப்படின்றாங்க. எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதையும் கடந்து போகணும் அப்படின்னு அர்த்தம். ஏங்க அதுக்குன்ட்டு செருப்படி கொடுத்தாலும் வாங்கி போகணுன்றாங்க. எந்த ஊர் நியாயம்? யாருமே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா? நியாயம் தானடி வேற. எல்லாம் என்ன யார் சரி அடுத்துக்கே போவாங்க. அடி கொடுத்ததை எடுக்கிறதும் ஏதாச்சும் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், கொடுத்ததை எடுக்கிறதும் நான் சரி அப்புறம் வேற ஒன்று கொடுக்கறதும். கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒன்று கொடுக்கறதும். இது வந்து என்ன புரியுது? கொடுத்ததை எடுத்துட்டாங்க, வேற ஒன்று இவங்க தர்றாங்க எனக்கு, அப்படிதானே? இவங்க வந்துட்டு எனக்கு எதுவுமே தரலைங்க. ஐயோ என்னங்க நான் சொல்றது? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடி அனுப்புன்னு சொன்னது ஒரு குத்தமாங்க? ஒரு வருஷம் பாடுனது நான் ஒரு குத்தமாங்க? ஒரு வருஷம் கழிச்சு அனுப்புறாங்க. இதை கொடுத்ததை எடுத்ததை கொடுக்கறதும் வேற பாட்டு. பாடுனா எப்படி பேசுன என்ன அர்த்தம்? நான் தாங்க கெஞ்சிட்டு இருந்தேன், பாட்டு பாடி அனுப்புன்னு. நான் தாங்க கொடுத்து வச்சேன். செலக்ட் பண்ணி பாடணும்ல. ஏங்க இந்த ஒரு 4 லைனை செலக்ட் பண்ணி பாடுறதுக்கு என்னங்க 1 வருஷமாங்க ஆகும்? இல்லை நீங்கள் தான் அப்படி பண்ணியிருப்பீங்களாங்க? சரி நெக்ஸ்ட் போவோம். என்னத்த சொல்ல? நடந்ததும் மறக்கிறதும்
நடந்ததை மறக்கிறதும் பழக்கம் தானடி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பெல்லாம் நடந்தது அங்கிட்டு போனா இந்த அம்மா மறந்துடும். அப்படி அதைத்தான் இன்டெரக்டா இவங்க வந்து சொல்ல வராங்க. இல்லை. இதை வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு அப்படி இல்லைன்னு சொல்லுவா. நான் உங்களுக்கு லைவாவே அவன் அங்க நடக்கும்போது நடக்கிறது மறந்துடணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நடக்கிறது மறக்க சொல்றாங்களா? இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. அங்க போய் அவன் நடப்பா. நான் டேய் மட்டும் கூப்பிடுறேன். அவ என்ன ரியாக்ட் பண்றா மட்டும் நீங்க பாப்பீங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு நான் லைவாவே ப்ரூவ் பண்றேங்க. ஆக்சுவலி சாரி கைஸ், வீடியோ வந்துட்டு ரொம்ப ஸ்டிக் ஆயிடுச்சு. அதனால கட் பண்ணிட்டு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, கேட்க மாட்டாங்க. சரிங்க. கந்தானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோடு ஆதாரம் நீதான. ஏங்க எப்பெல்லாம் உருட்டுறா பாருங்க. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி அப்படின்றாங்க. யாருமா நீன்னு கேட்குற புள்ள உயிரோட ஆதாரம் நான் தானடி. ஆமாம் மச்சான், உனக்கு இந்த மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு இருக்காங்க. எத்தனை மச்சான்? சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? அவ எத்தனை பேர்த்துக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு பாருங்க. இதுல உயிரோட ஆதாரம் நீ தானடி. இதே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் போவோம். என்னத்தான் சொல்ல. நடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேன் நடி. இருப்பேன் மச்சான். இல்ல, எனக்கு புரியல. யார் போனா என்ன நான் இருப்பேன் நடியா? வீட்டுக்கு போய் ஒரு மெசேஜ் பண்ணா கூட யாருடி நீன்னு கேட்குற ஆளுங்க இது. வீட்டுக்கு போனால் கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஆளுங்க. யார் போனால் என்ன நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பக்கத்து தெருக்கு போனால் கூட ஹலோ ஹூ ஆர் யூ மேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இருப்பேன்டா. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? உனக்கு இருப்பேனா கொஸ்டின் மார்க்கு. யார் போனா நான் இருப்பேன்னா? எனக்கு வந்துட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் மேடம் மட்டும் பார்ப்பாங்க, கேட்பாங்க, இருப்பாங்க. ஆனால் எனக்காக இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அவங்க வந்துட்டு இப்படி காட்டு மூலியமா டெலிவர் பண்ணுறாங்க. இவங்க இன்டைரக்டா சொல்லிட்டு டைரக்டா சொல்லுவோம் நாங்க. அப்புறம் அவமானம் பட்டாச்சு. இதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இது லைவ் வேற இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா ஒரு செலிபிரிட்டிங்க, லைவ் வேற போட்டாங்க. அந்த லைவ்ல வந்துட்டு என்னத்தான் நான் சொல்ல, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிள்ளையெல்லாம் கேட்டால் ஃபேன்ஸ் ஆமா, இருக்கிற ஒரு ஃபேன் ஓடாம தான் கிடக்குது. இதில் வந்துட்டு ஃபேன்ஸ் ஆமா. ஏய் டேனோ குவாமை இப்படிதான் கொஞ்சம் வந்துட்டு ஃபேன்ஸ்னு சொன்னால் அவ்வளோதான், இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சோம். டூ யூ நோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு வந்துடுவாங்க. என்னங்க இதெல்லாம் என்ன என்ன என்ன? சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நியூ வீடியோ இவளை வச்சு ஒரு புது கண்டென்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். திருப்பி இன்னொரு சாங் பாட வச்சு இந்த இப்படி வச்சு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிடுவோம். இவ்வளோ அவமானப்பட்டு நான் இன்னொரு சாங் ஒன்று பாடணும். அதான் பாடுவாங்க, பாட வைப்பாங்க. நாளைக்கு இன்னொரு புது சாங். நாளைக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க? அதுவும் ஒரு மாதம் கழிச்சு தான் வரும். ஆச்சு நீயா பேசியது என்னென்பே, நீயா பேசியது. இல்லைங்க, சீக்கிரமாக போட்டுருவோம். இங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் நான் கூப்பிட மாட்டேன். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் யாருங்க ட்ரெண்டிங் ப்ரோ பார்த்தீங்களா? ஓகே கைஸ், பார்ப்போம் கைஸ். பை பை. இதுக்கு மேலே பேசணும்னா அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏதோ அவ்வளோதான், முடிச்சு விட்ரும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபன்னியான வீடியோஸ் வேணும், நிறைய கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க இதெல்லாம் இருக்க வரைக்கும் கடைசி இருக்க இப்படி தான் இது வச்சிருக்கு 2K 3K ஃபாலோவர்ஸ்ன்னு. எனக்கு அப்படியா? நாங்கள் இங்கே தாங்க இருக்கோம், அவங்க இங்கே இருக்காங்க. என்னங்க
இதில் ஃபாலோ மீ கைஸ் அம்மா, டோன்ட் ஹெர் அம்மா. என்னை பிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் போடுங்க. இவளை பிடிச்சவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் போடுங்க. பார்க்குறதே 10 பேர், இதில் வந்துட்டு என்ன பிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, இவ்வளோ பிடிச்சவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க 10 பேர் என்ன 100 பேர் போடுவீங்க. 100 பேர் என்ன இன்ஃபினிட்டி. எனக்கு மட்டும் ஏங்க இவங்களுக்கு போடுவாங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, எனக்கு ஒரு 10 லைக் வரதே அதிசயமா இருக்கு. இது ப்ளூ கலர் ஹார்ட் எனக்கு பிடிச்சவங்களுக்கு. என்னங்க இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, நாட் ப்ரோ. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு புது வீடியோ, இதே மாதிரி லென்த் வீடியோ, லாங் வீடியோ வந்துட்டு இனிமேல் ஒரு நாளையிலேருந்து கண்டினியூஸாக போடலான்ற ஒரு பிளான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், எதுனா பர்சனலாக கூட ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு நாங்கள் வீடியோஸை க்ரியேட் பண்ணுறோம். இன்னும் இவளை வச்சு என்னென்ன ஃபன் வீடியோஸ் பண்ணலாம் போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.